தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். வாசிப்பது அவினேஷ் ஜான்சன் லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட தைப்பொங்கல் பண்டிகை. ஜனாதிபதி தேர்தலில் விமான பயணங்களுக்கு பெருந்தொகை பணத்தை செலவிட்ட ரணில், சஜித். விவரம் வெளியானது. கையடக்க தொலைபேசிகளுக்கான இணைய கட்டணம் அதிகரிப்பா? தொலைத்தொடர்பு ஆணைக்குழு விளக்கம். நைஜீரியாவில் கொடூரம், 40 விவசாயிகள் சுட்டு படுகொலை. உள்நாட்டு செய்திகள். தமிழர்களின் திருநாளான தை திருநாள் உலக வாழ் தமிழர்களால் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் வீரகேசரி நேயர்களுக்கு அன்பான தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமை கொள்கின்றோம். இதே நேரம் சீரற்ற காலநிலைக்கும் மத்தியில் உழவர் திருநாளாம் தை திருநாளை முன்னிட்டு இன்று நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள கோவில்களிலும் தேவாலயங்களிலும் வீடுகளிலும் பொங்கல் பொங்கப்பட்டு விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. ஆதித்யம் ஜெகதீசமஞ்சிரமயம் त्रैलोक्यचूडामणिं भक्ताभीष्टप्रदनमणिं मार्ताण्डमाद्यं शुभं இதே நேரம் நாட்டு மக்களின் நல்வாழ்வு, நல்லிணக்கம் மற்றும் சக வாழ்வை மேம்படுத்துவதற்கான மாற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியாக தூய்மை இலங்கை திட்டம் தொடங்கப்பட்டுள்ள நேரத்தில் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமது தைப்பொங்கல் தின வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தைப்பொங்கல் பண்டிகையானது ஒரு உண்மையான கலாச்சார கொண்டாட்டம் என்பதை காட்டுவதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். ஆரம்ப கட்டம் முதல் அறுவடை வரை விவசாய நடவடிக்கைகளுக்கு இயற்கையின் மூலம் சூரிய பகவானிடமிருந்து பெறப்பட்ட ஆற்றலுக்கு நன்றி தெரிவிப்பதே இந்த விழாவின் நோக்கம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். இதே நேரம் ஒரு நாட்டின் மக்களுக்கான பொறுப்பை ஏற்றுள்ள ஆளும் கட்சிக்கு பொதுமக்களின் பொறுப்புகளை நிறைவேற்றுவது என்பது அந்த அதிகாரத்தை வழங்கிய மக்களுக்கு செலுத்தப்படும் நன்றி மற்றும் பொறுப்புணர்வின் வெளிப்பாடாகும் என்பதை தைப்பொங்கல் விழாவின் உட்பொருளை சரியாக புரிந்து கொள்வதன் மூலம் உணரலாம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது தைப்பொங்கல் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோர் விமான போக்குவரத்திற்காக பெருந்தொகையை செலவிட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. இலங்கை விமானப்படையிடமிருந்து தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் கோரப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக இவ்விடயம் தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளர்களுக்கு விமான போக்குவரத்து வழங்கியதன் மூலம் இலங்கை விமானப்படை 56 மில்லியன் ரூபாவுக்கு மேல் வருமானம் கிடைத்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். காட்டப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் பிரச்சார கால பகுதியான 34 நாட்களில் இந்த வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 23 விமான பயணங்களுக்கு 29.09 மில்லியன் ரூபாவும், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு 11 விமான பயணங்களுக்கு 20.75 மில்லியன் ரூபாவையும் செலவிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் வேட்பாளர்
பணிப்பாளர் நாமல் ராஜபக்ஷ 2 விமான பயணங்களுக்கு 1.44 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ 2 விமான பயணங்களுக்கு 2.68 மில்லியன் ரூபாவும், முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஒரு விமான பயணத்திற்கு 1.24 மில்லியன் ரூபாவையும் செலவிட்டுள்ளனர். எனினும் தேர்தல் பிரச்சார கால பகுதியில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எந்த ஒரு விமான பயணங்களையும் மேற்கொள்ளவில்லை என விமானப்படை தெரிவித்துள்ளது. எந்த ஒரு கையடக்க சேவை வழங்கும் நிறுவனங்களும் தமது இணைய கட்டணங்களை அதிகரிக்கவில்லை என இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பல கையடக்க தொலைபேசி நிறுவனங்கள் இணைய கட்டணங்களை இரகசியமான முறையில் அதிகரித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் போலியான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் இந்திரஜித் ஹந்தபாங்கொட தெரிவித்துள்ளார். இது குறித்து உரிய நிறுவனங்கள் கலந்துரையாடியதுடன் கட்டண அதிகரிப்புகளை மேற்கொள்ளவில்லை என எழுத்து மூலமான கடிதங்கள் பெறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறான நிலையில் எந்தவொரு கையடக்க தொலைபேசி சேவை வழங்குனர் நிறுவனங்களுக்கும் ஆணைக்குழுவின் அனுமதி வழங்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். போலியான தகவல்கள் குறித்து ஏமாற வேண்டாம் என பொதுமக்களிடம் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் கேட்டுள்ளார். அனுமதியின்றி அதிகரிக்கப்படும் இணைய கட்டணங்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்க முடியும் என பணிப்பாளர் இந்திரஜித் ஹந்தபாங்கொட மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். வெளிநாட்டு செய்திகள். ஒரு பயங்கரமான காரணத்திற்காக தனது தரப்பில் சண்டையிடும் வடகொரிய வீரர்களை கொல்லுமாறு விளாடிமிர் புட்டின் தனது வீரர்களை வலியுறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைன் மீதான படையெடுப்பு 3 ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் தற்போது ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரிய வீரர்களும் களம் இறங்கியுள்ளனர். வெளியான தரவுகளின் அடிப்படையில் சுமார் 300 வடகொரிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 2700 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அத்தோடு தங்கள் இழப்புகளை மறைக்க இறந்தவர்களின் உடல்கள் எரிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்த வீரர்கள் பிடிபடுவதை தடுக்க அவர்களை கொல்ல ரஷ்ய மற்றும் வடகொரிய வீரர்கள் இருவருக்குமே உத்தரவிடப்பட்டுள்ளதாக நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் படைகளிடம் வடகொரிய வீரர்கள் உயிருடன் சிக்காமல் இருக்கவே இந்த இரகசிய உத்தரவு என தெரிவிக்கப்பட்டதுடன் 2 வடகொரிய வீரர்கள் அண்மையில் உக்ரைன் படைகளிடம் உயிருடன் சிக்கியுள்ளனர். அவர்களிடம் மீட்கப்பட்ட ஆவணம் ஒன்றில் அவர்கள் ரஷ்ய பிராந்தியத்தில் பிறந்தவர்கள் என்றே குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் இது போலியான ஆவணம் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே உக்ரைன் உளவு அமைப்புகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜனவரி 9 அன்று பிடிபட்ட வடகொரிய வீரர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளும் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளனர்.
நைஜீரியாவில் 40 விவசாயிகள் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆபிரிக்க நாடான நைஜீரியாவில் வடகிழக்கு பகுதியில் ஆயுதமேந்திய கும்பல்கள் செயல்பட்டு வருகின்றன. பழமைவாதிகளான இவர்கள் மேற்கத்திய கலாசார தழுவலை கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள். விவசாயத்தில் நவீனமயமாதலை கொண்டு செயற்பட்டு வரும் விவசாயிகள் வசிக்கும் கிராமங்களுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தி வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் அங்கு போர்னோ மாகாணத்தின் மோகுன்னே கிராமத்துக்குள் இரவு ஆயுதமேந்திய கும்பல் ஒன்று புகுந்து அங்குள்ள விவசாயிகளை சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் 40 விவசாயிகள் சம்பவ இடத்திலேயே உடலில் குண்டு பாய்ந்து உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.